சிக்கன் பிரியாணி 1.5 கிலோ பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிரியாணி அரிசி எடுத்துக்கோங்க. அளவு தான். இதுக்கு பட்டை, ஏலக்காய், லவங்கம், சிக்கன் பெரிய பெரிய பீஸாக இது மாதிரி வாங்கிக்கும், வெறும் மிளகாய்த்தூள், உப்பு, வெங்காயம் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கும், தக்காளி இதையும் மெலிசாக கட் பண்ணிக்கும், புதினா, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இதை நல்லா இது மாதிரி மழை அரைச்சி வச்சுக்கோங்க. தயிர், ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, ஏலக்காய், லவங்கம் மூணுத்தையும் சேர்த்துருங்க. எண்ணெய் காஞ்சவொடனே சேர்த்துட்டு இது பொரிஞ்ச உடனே இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணிச்சிடறோம், அதை எடுத்து சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதக்கணும். இது பாருங்கள், பாதி வெங்காயம் வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக வதக்கணும். நல்லா வதக்கி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கணும் வெங்காயம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை எடுத்து சேர்த்துருங்க. அதை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டையும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு ஸ்லோவாக வச்சு நல்லா வதக்குங்க. இது மாதிரி இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. இது மாதிரி நல்லா வதக்கணும். இது நம்ம மேலே தண்ணி வச்சு தம் போடுவோம். தண்ணி வச்சு தம் போடாமல் நான் எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும், உதிரியாக வரும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இஞ்சி பூண்டும் வதங்கிருச்சு. இதை மாதிரி வதக்கணும். வேகமாக வச்சு வதக்காதீங்க, தீஞ்சிரும். பாருங்கள், தீயில் பார்த்தீங்களா? இதை மாதிரி ஸ்லோவாக வச்சு இதை மாதிரி வதக்கணும். இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதை மாதிரி நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா இப்படி அடி பிடிக்கும். அதனால் இதை நல்லா சுரண்டிட்டு வதக்கிடணும். இப்போது பச்சை மிளகாய், இப்போது புதினா, இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இதை மாதிரி ஸ்லோவாக வச்சதுன்னா தீயாது. இது வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ ஒரு தட்டு போட்டோன்னா சீக்கிரம் தக்காளி வதங்கிடும். அவ்வளோதான், தட்டு போட்டு முடிக்கிட்ட வதங்கிடும் தக்காளி. இதை பாருங்கள், தட்டு திறந்துக்க தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இன்னொருட்டி நல்லா வதக்கி விட்ருங்க. தட்டு திறந்துட்டு இப்போ நல்லா வதங்கின பிறகு தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இதே மாதிரி நல்லா கிளறி விடுங்க. வேகமாக மட்டும் வச்சு செய்யாதீங்க. வதக்கிற வரையும் ஸ்லோவாக வச்சு செய்யுங்க. சிம்மில் வச்சே வதக்குனா தான் எல்லாம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அப்பப்போ சுரண்டி இருக்கணும். இந்த பாருங்கள், இது மாதிரி நல்லா வதக்கி விட்ருங்க. தயிர் ஊற்றி நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் போட்டுடலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். ஒவ்வொரு பொருளும் வதங்கின பிறகு தான் நம்ம செய்யணும். பாருங்கள், இதே நல்லா வதக்கிடுங்க. இதே நல்லா வதக்கியாச்சு. இப்போ உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அதையும் வதக்கிடலாம். உப்பையும் நல்லா வதக்கியாச்சு. கறி வச்சுருந்தேன் பாருங்கள், அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். இது மாதிரி பெரிய பெரிய பீஸாக வாங்கிட்டு வந்து கழுவி எடுத்துக்கோங்க. சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்து தண்ணியை பிழிஞ்சிட்டு அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் சேர்த்து இதை மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. ரொம்ப மெதுவாக கிளறுங்க. வேகமாக கிளறுனா கறி உடஞ்சிட போகுது. நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி கிளறி விடுங்க. பொறுமையாக இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ நல்லா கிளறிட்டு அந்த காரெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். கொஞ்ச நேரம் அந்த கறி வேகட்டும். இது மாதிரி தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ கறி எப்படி வெந்துச்சுன்னு பார்க்கலாம்.
பாருங்கள் கறி வெந்துருச்சு. திருப்பியும் இதை பொறுமையாக இதை மாதிரி கிளறி விடுங்க, மெதுவாக கிளறி விடுங்க, கறி உடஞ்சிரும். திருப்பியும் நல்லா கிளறி விட்டு திருப்பியும் தட்டு போட்டு மூடிடலாம். அவ்வளோதான். இப்போ தட்டை திறந்து பார்த்துட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். பாருங்க தண்ணி பக்கத்தில் சூடு பண்ணியிருந்தோம் தண்ணி, அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி. நான் 8 கிளாஸ் அரிசி போட்டேன், 16 கிளாஸ் தண்ணி. இப்போ தட்டு திறந்து பார்க்கலாம். இந்த பாருங்க நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். நல்லா கொதித்த பிறகு தான் அரிசியை சேர்க்கணும். இது மாதிரி அரிசியை சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம பக்கத்தில் கொதிக்க வச்சுருந்து எடுத்து ஊற்றினா அதெல்லாம் சீக்கிரமாக கொதிச்சிடும். எல்லா அரிசியும் சேர்த்துட்டு இப்போ நம்ம கரண்டி வச்சு நல்லா கலக்கி விடலாம். உடையாத அளவுக்கு கலக்குங்க அரிசியை. இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ எப்படி வெந்துடுச்சுன்னு பார்க்கலாம். இதை பாருங்கள். இப்போ கரண்டி விட்டு திருப்பி பொறுமையாக கலக்கணும். மெதுவாக கலக்கி விடுங்க சாப்பாட்டை. அவ்வளோதான், கலக்கி விட்டாச்சு. இப்போ பாருங்கள் தண்ணி சுண்டிடுச்சு, அரிசியும் பாதி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. சாப்பாடு பாதி வெந்துச்சு, இன்னும் பாதி சாப்பாடு வைக்கணும். அது எப்படின்னு பாருங்கள் நான் தம் போடுறத. அவ்வளோதான். இப்போ நம்ம தண்ணி மேலே தூக்கி வச்சு தம் போடுவோம். ஆனால் நான் தண்ணிலாம் வைக்காமல் எப்படி தம் போடுறேன்னு பாருங்கள். இதை மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி நான் தட்டு போட்டு மேலே மூடிடுவேன். இப்போ எங்கள் சாப்பாடு வெந்துருச்சு. திருப்பியும் இன்னொரு வாட்டி கலரி விடலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு இதை மாதிரி பண்ணிவிடுங்க. சமமாக்கிட்டு திருப்பியும் ஒரு வாட்டி தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ சாப்பாடு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் திறந்து. இதை பாருங்க, நான் சாப்பாடு வெந்துருச்சு. இப்போ நல்லா திருப்பி கிளறி விட்டுருங்க. பாருங்க அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு. தண்ணிலாம் இல்லை பாருங்கள். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நல்லா இது மாதிரி கிளறி விட்டுருங்க. ஃபுல்லாக சிம்மில் வச்சு தான் செய்யணும். பாருங்கள் தண்ணியே இல்லை பாருங்கள். எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள் சாப்பாடு. இப்போ ஒரு 5 நிமிஷம் திருப்பி அப்படியே ஸ்டவ் மேலே வச்சுருங்க. ஸ்டவ் மேலே வச்சு இது மாதிரி கிளறி விட்டுருங்க. நம்ம லாஸ்ட்டில் தான் நெய் ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு இறக்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தண்ணிலாம் இல்லை, நல்லாயிருக்கு பாருங்கள். சாப்பாடு உதிரியாக இருக்குது. இதேமாரி செஞ்சாலும் தீயாது. ஆனால் கொஞ்சம் நடுவில் நீங்கள் கிளறி விடணும். அவ்வளோதான். சாப்பாடு பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்கும். நான் ஏற்கனவே தண்ணி வச்சு தம் போட்டு காமிச்சேன் மேலே. இது தம்லாம் போடலை, அப்படியே மூடி போட்டு எப்படி வேகணும்னு உங்களுக்கு காமிச்சேன். இப்போ நம்ம நெய் போட்டுடலாம். அவ்வளோதான், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெய் போடலாம். இதை பாருங்கள், இது மேலே அப்படியே நெய் போட்டுட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கறி பீஸ்லாம் உடையாமல் இருக்குது பார்த்தீங்களா. இது ரொம்ப ஈஸி செய்கிறது. ஆனால் 2 வாட்டி கிளறி விட்டிங்கன்னா அவ்வளோதான், சாப்பாடு ரெடி ஆகிடும். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். நான் எப்படி சொன்னேன்னா அதேமாரி செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி தான் சாப்பாடு உதிரியாக ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள் கறி உடையில சாப்பாடு உதிரியாக இருக்குது. ஒரு முட்டை ஒரு பச்சடி வச்சு சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.